பட்டேன் மச்.
அனைவருக்கும் காலை வணக்கம். தொடக்கமும் முடிவும் நானே என்பதற்கேற்ப இறைவனை தொடக்கமாகவும் முடிவாகவும் வைத்து இறைவணக்க பாடல் பாட வருகிறார்கள் எம் பள்ளி ஆசிரியர்கள். இளங்காலை பொழுதே என் இடம் வாருமே, இளங்காலை கதிரே என் நகம் சேருமே. இளங்காலை பொழுதே என் இடம் வாருமே, இளங்காலை கதிரே என் நகம் சேருமே. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவா என் உயிராகவா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவா என் உயிராகவா. மலர்ச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட, மன்னா உன் மலர்பாதம் தொழுதேனையா. மலர்ச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட, மன்னா உன் மலர்பாதம் தொழுதேனையா. விண்ணாளும் தேவா வினை போக்கும் நாதா, மலர்பாதம் பணிந்தேனையா. ஏனை உருவாக்கி உருவாக்கி உனதாக்கும் தேவா, உன்னோடு நான் வாழும் காலம் என்னில் இனிதான சுகம் சேர்ந்த நேரம். இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவா என் உயிராகவா. வந்தோரை வாழ்த்தி வரவேற்பது நற்பண்பு என்பதற்கேற்ப வரவேற்புரை வழங்க வருகிறார் ஆசிரியை செல்வி நிர்மலா அவர்கள். தமிழர் பண்பாட்டில் சிறந்து விளங்குவது விருந்தோம்பலும் வரவேற்பும் முக்கியமானது. இந்த அழகான காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவை அறிவால் அறிந்து, அறிவை பயன்படுத்தும் வழி அறிந்து, அவ்வறிவை பரப்பும் உபாயம் அறிந்து, ஆசிரியர் பணி ஆற்றி மாணவர்கள் உயர்வையே கருத்தில் கொண்டு அதற்காக 18 ஆண்டுகள் அன்பாய் எளிமையாய் சிறப்பாய் பணியாற்றி ஆசிரியர் பணிக்கு பெருமிதம் சேர்த்த திருமதி எமிலி ஆசிரியை அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். கல்வி பணி அனைத்தையும் பணிவாய் செய்து, பரிவுடன் பாங்காய் பேசி, கடும் பணியாற்றி, மிகையான ஆர்வம், தரமான கல்வி சேவையை ஆற்றி வரும் எம் கல்வி குழு செயலர் அருட்பணி மெல்கி லாரன்ஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். எண்ணி முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்ற வரிகளுக்கு ஏற்ப நம் பள்ளி ஏற்றம் பெற சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வரும் எம் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்பணி அந்தோணிசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். கனிகள் உன் தோட்டத்திற்கு விருந்தளிக்கும், பணிகள் உன் பாதை பரிசளிக்கும், பெருமை உனக்கு பொருள் உணர்த்தும் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப இப்பள்ளியில் முன்னாள் பணியாற்றிய ஆசிரிய பெருமக்களையும் அன்போடு வரவேற்கிறோம்.
உறவுகளின் இருப்பிடம், அன்பின் கூடு என்ற வார்த்தைக்கு இணங்க இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். பழக்கத்தை விதையுங்கள், பண்பு உருவாகும். பண்பை விதையுங்கள், எதிர்காலம் உருவாகும் என்பதற்கேற்ப எதிர்கால சந்ததியை செதுக்கும் சிற்பிகளாயிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக பணியாளர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். பள்ளி என்னும் பூங்காவில் வண்ணச் சிட்டுக்களாய் சிறகடித்து பறந்து நாளைய தலைவர்களாய், நாட்டின் தூண்களாய் வரலாறு படைக்க போகும் எம் மாணவ செல்வங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இவ்விழாவினை அலங்கரிக்க வந்திருக்கும் உங்கள் அத்துணை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என எம் பள்ளியின் சார்பாக அன்புடன் இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம். நன்றி. விழாவை சிறப்பிக்கும் விதமாக நமது விழா நாயகி திருமதி எமிலி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை அளிக்க எம் பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருமதி எமிலி அவர்கள் திண்டுக்கல் மறைமாவட்ட கல்வி பணிக்குழு செயலர் அருட்பணி மெல்கி லாரன்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். விழா நாயகி திருமதி எமிலி அவர்களை வாழ்த்தி பேச ஆசிரியர் திரு பீட்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருமதி எமிலி ஆசிரியை அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமை ஏற்றுள்ள திண்டுக்கல் மறைமாவட்ட கல்வி பணிக்குழு செயலர் தந்தை அவர்களுக்கும் நமது பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள திருமதி எமிலி ஆசிரியையின் குடும்பத்தாருக்கும் முன்னாள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் நமது பள்ளியின் இருபால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். திருமதி எமிலி ஆசிரியை அவர்கள் 2008ஆம் ஆண்டு நமது பள்ளியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியில் சேர்ந்தார்.
நிரந்தர பணியில் பணியேற்ற முதல் பெண் ஆசிரியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். நமது பள்ளியில் 18 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். இவருடைய சொந்த ஊர் பழனி. தினமும் பழனியிலிருந்து நமது பள்ளிக்கு வருகை தருகிறார். தினந்தோறும் இவர் சுமார் 105 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறார். இவ்வளவு தூரம் பயணம் செய்தாலும் பள்ளிக்கு சரியான நேரத்தில் வந்து விடுவார். அவருடைய கல்வி பணியில் எந்த தொய்வும் இருக்காது. 18 ஆண்டுகள் தினந்தோறும் 105 கிலோமீட்டர் தூரம் பயணம், இதுவே அவருடைய முதல் சாதனை என்று சொல்லலாம். மேலும் பள்ளி தொடங்கிய ஆண்டிலிருந்தே ஆங்கிலத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நல்ல தேர்ச்சி சதவீதத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் பணியாற்றிய ஆசிரியர்கள் திரு ஜோசப் சேவியர், திரு ராயர் அவர்கள் விட்டு சென்ற பணியை நமது ஆசிரியர் திறம்பட செய்து முடித்திருக்கிறார். வெற்றி என்ற சொல்லில் 3 எழுத்து உள்ளது. அதேபோல் நமது ஆசிரியை எமிலியின் பெயரிலும் 3 எழுத்து உள்ளது. பொதுவாக பெயரில் 3 எழுத்து இருப்பவர்கள் சிறந்த வெற்றியாளர்களாக இருப்பார்கள். அதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். நாம் வணங்குகிற தெய்வம் இயேசு 3 எழுத்து. பிரபல அரசியல் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், என்டிஆர், சூப்பர் ஸ்டார் அவர்கள், இறுதியாக இளைய தளபதி, இப்படி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஒட்டுமொத்தத்துக்கு சொல்லப்போனால் நமது ஆசிரியை அவர்கள் சிறந்த வெற்றியாளர், எ வெரி குட் பிளானர்னு சொல்லலாம். வெரி குட் பிளானர், திட்டமிடுதலில் சிறந்தவர், அதேபோல் சிறந்த ஆளுமை மிக்கவர், அனைத்து மாணவ மாணவிகளையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்பவர். இப்படி பல சிறப்பு பண்புகளை பெற்ற ஆசிரியை இந்த ஆண்டுடன் பணி ஓய்வு பெறுகிறார். எனவே இந்த நல்ல நாளில் அவர் செய்த பணிக்காக நாம் நன்றி செலுத்துவோம், அவர்களை பாராட்டுவோம், வாழ்த்துதல்களை தெரிவிப்போம். பணி ஓய்விற்கு பிறகு அவர் நல்ல உடல் நலத்துடன் வாழ இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தமக்கு நன்முறையில் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை வாழ்த்தி பாட வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் டி. காவியன். சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை எமக்கு, உம்மை வணங்குகிறோம். காலமுள்ள வரைக்கும் வாழ்த்து சொல்ல நாங்கள் என்றும் விரும்புகிறோம். நெடுங்காலம் யாம் செய்த தவத்தாலே நீ கிடைத்தீர், வெறுங்கல்லை சிற்பமாக மாற்றியதும் நீதானே. நேரில் வந்த ஆசானே, உறுதிய எம்மை வாழ வைத்த பெருமை உம்மை சேரணும். உம்முடைய பணியும் உம்முடைய சிறப்பும் ஓங்கி உயரணும். செவ்வானையில் நான் படிக்க கற்று அதை நீ கொடுக்க கிடந்தது பாடமில்லை எந்தன் வாழ்வுதான். உள்ளிருக்கும் ஆற்றலையை வெளிக்கொண்டு வந்திடவே உந்தன் உயிர் உழைப்பெல்லாம் எமக்கு தந்தார். இனி வரும் இந்த நாட்களிலும் உம் அறிவை கடைபிடிப்போம். ஒளி வீசும் மதி போல தினந்தோறும் உழைத்திடுவோம்.
உம்மை போல கோயிலில் துணந்தோறும் வாழ்த்துக்களான் எமக்கு வேறு ஆசையில் நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை எமக்கு உம்மை வணங்குகிறோம் காலம் உள்ள வரைக்கும் வாழ்த்து சொல்ல நாங்கள் என்றும் விரும்புகிறோம். நம்மை கண்ணும் கருத்துமாக வழிநடத்தும் நம் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். இவ்விழாவிலே நடுநாயகமாக விழா நாயகியாக இருக்கக்கூடிய எமிலி ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நாளிலே இந்த விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய நமது திண்டுக்கல் மறைமாவட்ட ஆர்சி கத்தோலிக்க பள்ளியினுடைய கண்காணிப்பாளர் அருட்பணி மெல்கில் ஆரன்ஸ் அவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் அன்போடு காலை வணக்கம் சொல்லி வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே எமிலி ஆசிரியர் அவர்கள் பணி ஓய்வை நாம் பாராட்டுகின்றோம். இந்த ஆண்டு கல்வி ஆண்டினுடைய இறுதியிலே 30ஆம் தேதி அன்று அவர் பணி ஓய்வு பெற இருக்கின்றார். மே மாதம் 30ஆம் தேதி அன்று பணி ஓய்வு பெறுகிறார். அந்த விழாவை இனி வருகிற நாட்களில் தேர்வு காலங்கள் இருப்பதாலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, அதாவது ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் எல்லாரும் இருந்து அவரை வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்காது என்பதாலே இந்த நாளிலேயே முன்கூட்டியே இந்த விழாவை நாம் இன்றைக்கு நடத்துகின்றோம். அது ஆசிரியர் அவருடைய விருப்பம், முன்னாடியே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அவருடைய விருப்பம். அன்புக்குரியவர்களே, எமிலி ஆசிரியை பற்றி வாழ்த்து வேண்டும் என்று நினைக்கின்ற போது 2 நிகழ்வு தான் என் மனசுக்கு வருகிறது. ஒன்று, ஒரு வருஷத்தில் கல்வி ஆண்டில் 200 வேலை நாட்கள் இருக்கிறது. ஒரு குறைஞ்சது 200, 210, 209, 208 இப்படி மாறி மாறி வரும். சராசரியாக பார்த்தோம்னா 200 நாட்கள் வைத்துக்கொள்வோம். 200 நாட்களும் அதில் வருவதற்கு 60 கிலோமீட்ரு, போவதற்கு 60 கிலோமீட்டர், குறைந்தபட்சம் 120 கிலோமீட்டர். ஒரு வருஷத்துக்கு 2400 கிலோமீட்டர் அவருக்கு வந்து பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு 18 ஆண்டுகளாக கணக்கு பண்ணிக்கங்க எவ்வளோ தூரம் அவங்க பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்றது. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நமது ஆசிரியர் வாழ்த்தும்போது சொன்னார், பயணம் நேராக டைமுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னார். காலம் தவறாமை ஆசிரியர் பணியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலம், அவங்க மகன் சிரிக்கிறாங்க, காலம் தவறாமை. கரெக்டாக வந்து 8:30 உள்ளே நுழைஞ்சிருவாங்க. எவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு சில நேரங்கள் பேருந்து தாமதமானால் ஒழிய, பெரும்பாலும் என்னுடைய இந்த குறைந்தபட்ச அனுபவ காலத்தில் பெரும்பாலும் அவங்க வந்து 8:30 உள்ளே நுழைஞ்சிருவாங்க. அது வேலை நாளாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்டடி நாளாக இருக்கட்டும், இல்லைனாலும் 8:30 உள்ளே நுழைஞ்சிருவாங்க. அது அவர்களுடைய பணியின் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றை, ஒரு ஆர்வத்தை காட்டும். ஒரு வேலையை விரும்பி செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த வேலை அர்த்தமற்றதாக மாறி போய்விடும். விரும்பி செய்கிற போது அது பெரிய சுமையாக நிச்சயமாக தெரியாது. இது முதல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பண்பு. இரண்டாவது, ஆங்கிலம் வந்து இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே வந்து கற்றுக்கொள்வதற்கு சிரமமான ஒரு மொழி. அதை கற்றுக்கொள்கிற எல்லாரும் பேசிட முடியாது. அதை மாணவர் எல்லாரும் பேசிட்டாங்க, அவங்கள்ட்ட படித்த எல்லாரும் ஆங்கிலம் சரளமாக பேசுகிறாங்கன்றது இல்லை. அந்த பாடத்தை நடத்தணும், அந்த பாடத்தை மாணவர்கள் புரியும்படியாக நடத்தணும். அவனுக்கு புரியுதோ இல்லையோ அவனை வந்து பொது தேர்வில் என்ன செய்யணும், தேர்ச்சி பெற வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான சவாலான ஒரு பணி. மற்ற பாடத்தை படிச்சிடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம். இதில் எல்லா விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணி எழுத முடியாது. சில விஷயங்களை வந்து அந்த நேரத்தில் வந்து பயிற்சி மூலமாக செய்ய வேண்டியது இருக்கும். இதே மாதிரி தான் மற்ற பாடங்களும். அதில் ஒரு சில பாடங்கள் எளிதாக இருக்குது, ஒரு சில பாடங்கள் சிரமம். ஆனால் ஆங்கிலம் வந்து சிரமம். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி ஆங்கிலத்தில் வந்து ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய பணியினுடைய சிறப்பை வந்து காட்டுகிறது. நாம் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாம் சொல்லலாம்.
இந்த 2 பண்புகளை நான் நினைத்து ஒரு நிர்வாகியாக, ஒரு தாளாளராக, சக ஆசிரியர் பணியாளராக அவரை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். 1 காலம் தவறாமை, 2 தன்னுடைய பாடத்திலே சிறப்பான ஒரு தேர்ச்சி. இந்த 2 நிகழ்வுகள் நிச்சயமாக அவருடைய பணிவாழ்வினுடைய எத்தனையோ கோணங்கள் இருக்கலாம், மற்ற விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு நான் பார்வையில் வெளிப்படையாக பார்த்த இந்த 2 நிகழ்வுகளை, அந்த 2 பண்புகளுக்காக ஆசிரியரை நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாருமே பணியாற்றுகிறோம், எல்லாரும் அவருடைய பணிகளை செய்கிறோம், யாரும் கூட குறை அப்படின்றதில்ல. ஆனால் நம்முடைய ஆசிரியர் பணி ஓய்வு பெறுகிற இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த பண்புகளை நாம் எல்லோரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது மிக மிக தேவையாக இருக்கிறது. ஒரு பாடத்தை நாம் நேசிக்கணும், அடுத்து காலம் தவறாமல் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நம்மையே நாம் அர்ப்பணிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த 2 காரியங்களை நம்முடைய ஆசிரியர் நாம் கற்றுக்கொள்வோம், அதற்காக நாம் அவர்களை வாழ்த்துவோம். இந்த பணி ஓய்வு காலங்கள் ரொம்ப சிரமமானதாக தான் இருக்கும், ரொம்ப எளிதானதாக இருந்து விடாது. காலைல 8:30க்கு வந்ததுக்கு முன்னாடி, ஓய்வுக்கு முன்னாடி 8:30க்கு அப்புறம் என்ன செய்யறது முதல் கேள்வி வரும். அதனால் அதுக்கப்புறம் ஒரு இயக்கமாக ஒரு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. வேலை இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். பல்வேறு பிரச்சனைகள், உளவியல் பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அவற்றையெல்லாம் அவர் சவாலாக எடுத்துக்கொண்டு அதையும் எதிர்கொள்ள வேண்டும், அதையும் கடந்து வர வேண்டும். இத்தனை நாட்கள் தன்னுடைய குடும்பத்தோடு, குழந்தையோடு அதிக நேரம் செலவழிக்க அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஓய்வு காலங்கள் நிச்சயமாக அதை அதிகமாக அவர்களுக்கு தரும். எனவே மகிழ்ச்சியான காலமாக அவருடைய ஓய்வு நாட்கள் அமைய அவருக்காகவும் நாம் கடவுளை வேண்டுவோம், வாழ்த்துவோம். இப்படிப்பட்ட ஆசிரியர் நம்முடைய பள்ளியிலே ஜான் பால் மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றினார் என்பதற்காக நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நன்றி. விழா நாயகியை கவிதை நடையில் தம் பாராட்டை தெரிவித்து வாழ்த்த வருகிறார் ஆசிரியை திருமதி கனிமொழி அவர்கள். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள். புனித ஜான் பால் மேல்நிலைப்பள்ளி, திண்டுக்கல். பணி நிறைவு பாராட்டு விழா. ஆசிரியப் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கு ஓர் உதாரணம் ஆசிரியை எமிலி. அறிவின் ஊற்றை வழங்கும் வள்ளலே, அழியாத செல்வத்திற்கு வழிகாட்டும் ஆசானே, அன்பே வடிவான வேளாங்கண்ணி தெரசம்மாள் இவர்களுக்கு 7வது மகளாய் உதித்த நல்முத்தே, ஆசிரியை பணியை அர்ப்பணிப்பாய் ஏற்று அறம் வளர்த்த ஆசிரிய பெருந்தகையே, ஆசான் வரையும் வண்ண கோலங்களே மாணவ மணிகள், நீங்கள் வரைந்த கோலங்கள் எத்தனை எத்தனை. அன்னைக்கும் மேலான அரவணைப்பு தந்தீர், அறியாமை போக்கும் அரவணைப்பு செய்தீர், உயரிய பணியை உயிர்ப்புடன் செய்தீர், ஊக்கம் தந்து உயரத்தை கண்டீர், என்னும் எழுத்தும் எண்ணத்தில் விதைத்தீர், ஏணிப்படியாய் ஏற்றம் தந்தீர். 1000 மாணவர்களின் அன்னையும் நீரே, ஆசிரியப் பணியின் அர்த்தமும் நீரே, மலர்ந்த முகமாய் ஆங்கிலமே அறிவித்தாய், அறிவு ஏணியில் 1000 மாணாக்கர் ஏற்றினாய், ஓயாத கடல் அலையாய் உன் புகழ் சொல்லும் எங்கும், ஜான்பால் மாணாக்கர் எண்ணல் அலை, நாவில் நுழையாத ஆங்கிலத்தை இன்னிசை போல் மாணவரை பாட வைத்தாய், நற்பணி நிறைவு நாளில் நல் உள்ளங்கள் கூடி வாழ்த்தட்டும், பள்ளி நினைவுகள் உள்ளந்தோறும் உவகை பூக்கள் பூத்திடட்டும், வாழும் நாட்கள் வரமாய் அமைந்து வளங்களை கரங்களில் தந்திடட்டும், நன்மக்கள் நல் இன்பம் தந்து நல் மகுடம் சூட்டி மகிழட்டும், இல்லத்தில் இறைவன் அருளால் இன்பத்தின் கூட்டாட்சி நித்தம் நிகழட்டும், எஞ்சிய நாட்கள் உறவுகளோடு மிஞ்சும் இனிமையாக பயணம் தொடரட்டும், நீ இல்லாத வகுப்பறை சற்றே சத்தம் குறைந்த வீணை, வகுப்பறையில் உன் குரல் மாணவர் மனதில் உன் அறிவு, சாதித்த கைகளுடன் விடை பெறுகிறாய், கற்பித்தல் என்பது ஒரு கலை,
மிக சிறப்பாக செய்தவர் நீங்கள். வார்த்தைகளை கற்றுத் தந்தீர்கள். ஒரு சிறந்த ஆசிரியர் புத்தகங்களை மட்டும் கற்பிப்பது இல்லை, இதயங்களையும் தொடுகிறார். உங்கள் அறிவாலும் அன்பாலும் மாணவர்களை வழி நடத்திய ஆசானே, ஆசிரியரே, ஓய்வு என்பது வேலை நிறுத்தம் அல்ல, உங்கள் கனவுகளை துரத்துவதற்கான புதிய தொடக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கின்ற, சாதிக்க விரும்பும் அனைத்திற்கும் இறையருளோடு இணைந்த எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துகிறோம் உம்மையே. அறப்பணியில் எம்மோடு 18 ஆண்டுகள் கல்வி பணியில் பணியாற்றிய வே. எமிலி ஆசிரியை அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களும் ஜபங்களும். வாழ வாழ்த்தும். என்றும் அன்புடன் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ மணிகள். நன்றி. தமக்கு ஏணிப்படியாக இருந்து வழிநடத்திய ஆசிரியரை தம் பேச்சின் மூலமாக கௌரவிக்க வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவன் எம். செல்வகுமரன். கல்வி ஒருவனுக்கு அளவில்லா செல்வம். அத்தகைய அளவில்லா செல்வத்தை அளவில்லாமல் வழங்கிய உங்களுக்கு நன்றிகள் பல. கல்வி ஒருவனுக்கு அளவில்லாத செல்வம். அத்தகைய அளவில்லாத செல்வத்தை அளவில்லாமல் வழங்கிய உங்களுக்கு நன்றிகள் பல. வெறும் புத்தகத்தில் உள்ள கல்வியை மற்றும் கற்றுக் கொடுக்காமல் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து திறன்களையும் ஒழுக்கங்களையும் பண்புகளையும் கற்றுக் கொடுத்த உங்களுக்கு நன்றிகள். நாங்கள் தவறு செய்யும் போது நீங்கள் கூறிய அன்பான அறிவுரைகளை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு மெழுகுவர்த்தி போன்றவர் என்று கூறுவர். ஆம், எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டிய வெளிச்சம் நீங்கள். எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் உங்களுக்கு உரிய மதிப்பையும் அன்பையும் வழங்குவதே எங்கள் கடமையாகும். உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடையும் அனைத்து வெற்றிகளுக்கும் நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீர்கள். உங்களுள் மாணவர்களில் ஒருவராக இருப்பதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். பாலைவனமாக இருந்த எங்களை விளைநிலமாக மாற்றிய திரு எம்எல்ஏ ஆசிரியர்களுக்கு ஜான் பால் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாகவும் 9th B மாணவர்கள் சார்பாகவும் நன்றிகள். பாராட்டு என்றாலே பரிசு இல்லாமலா? ஆகவே நினைவு பரிசினை வழங்க எம் பள்ளி ஆசிரியர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.
சிறப்பு விருந்தினர் நமது திண்டுக்கல் மறைமாவட்ட கல்விக்குழு செயலர் அருட்பணி மெல்கி லாரன்ஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்களே, 18 ஆண்டுகளாக இந்த பள்ளியிலே ஆசிரியர் பணிபுரிந்து ஓய்வு பெறவிருக்கிற திருமதி எமிலி அவர்களே, அன்புள்ள ஆசிரியர் பெருமக்களே, அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ரைட். ஒரு பள்ளிக்கு போயிருந்தப்ப ஒரு மாணவன்கிட்ட கேட்டேன், உங்கள் பள்ளியில் உனக்கு பிடிச்ச காரியம் எது அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்லியிருப்பான்? பிடிக்கல அப்படின்னு சொல்லுவானா? எனக்கு எங்கள் பள்ளியில் 2 காரியம் பிடிக்கும். ஒன்று பள்ளிக்கு போகிறது, 2வது பள்ளியிலிருந்து ஓடுறது. போகிறது வர்றது தான் பிடிக்கும், பள்ளியில் நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே படிப்பை தவிர வேறு என்ன சொன்னாலும் நல்லா செய்வோம். எல்லா பள்ளிக்கூடத்துலையும் நான் பார்த்தது, நல்ல வேலை செய்வோம், நல்லா அரேஞ்ச் பண்ணுவோம், மற்ற காரியங்களை நல்லா செய்வோம். ஆனால் இந்த படிக்க சொல்லுறது ரத்தம் வருது, படி 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 படின்னு சொல்லிட்டு. அன்புக்குரிய பிள்ளைகளே, விமான நிலையத்திலே 2 போர்டு பார்ப்பேன். ஒன்று டிபார்ச்சர்னு ஒன்று அரைவல்னு போர்டு போட்டிருக்கோம். அது புறப்படு, இன்னும் வருகை அப்படின்னு. இந்த 2 இடத்துலையும் 2 விதமான வெளிப்பாடுகளை நாம் பார்க்கலாம். இந்த டிபார்ச்சர்ன்ற இடத்துல நிறைய அழுகை, கண்ணீர், கவலை. ஏன்னா வெளிநாட்டிலே சென்று வேலை செய்வதற்கு வீட்டிலே உள்ளவர்கள் நெடுதூர பயணம் மேற்கொள்வதை நினைத்து உறவினர்கள்லாம் வந்து நிறைய சோகங்களையும் கண்ணீர்களையும் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் அதற்கு அடுத்த பகுதியிலே வருகை என்று போட்டிருக்கும். எப்படா நமக்கு தெரிஞ்சவங்க வருவாங்கன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2-3 ஆண்டுகள் கழித்து வருகிறதுக்குன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தமிட்டு மகிழ்ச்சியாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, அந்த நிகழ்வு இங்கே ஒரே இடத்திலே நிகழ்வதை நான் பார்க்கிறேன். எப்படி 18 ஆண்டுகளுக்கு முன் மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் இந்த பள்ளியிலே கால் எடுத்து வைத்து இந்த மாணாக்கர்களை உருவாக்குற பணியிலே மிக சிறப்பான பணி செய்தார்களோ, இன்றைக்கு அந்த பணியிலிருந்து ஓய்வு வருவதை நினைக்கிற போது சற்று வருத்தமாக இருக்கிறது. திருமதி எமிலி அவர்களையும் அவரது குடும்பத்தையும் 18 ஆண்டுகளாகத்தான் உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னதாகவே எனக்கு தெரியும். 2001 எங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்குறீங்களா? கேட்க மாட்டீங்களா? 2001 2005 வரையில் பழனியில் பங்குச்சாமியாக இருந்தேன். அப்பையிலேருந்தே இவங்க கென்னடி மெட்ரிகுலேஷனில் ஆசிரியர் பணியை தொடர்ந்தார்கள். அங்கே மெட்ரிகுலேஷன்களில் 10th வரையில் இருக்குது. அப்போதே அங்கே தன்னுடைய ஆசிரியர் பணியை அங்கே சிறப்பாக திறம்பட செய்திருக்கார்கள். இங்கே குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். ரொம்ப அமைதியான குடும்பம். ஹலோ, ரொம்ப அமைதியான குடும்பம். அவரை பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப அமைதியாக இருப்பார். இந்த பிள்ளை குட்டி பிள்ளையாக இருந்துச்சு, இப்போ காலேஜ் முடிச்சிருக்குது. அன்புக்குரியவர்களே, எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒருடைய குடும்பத்தினுடைய வளர்ப்பும் அதனுடைய செயல்பாடும் நம்முடைய சமுதாயத்திலே வெளிப்படும். அப்போது ஆரம்பித்த அந்த ஆசிரியர் பணி இன்றைக்கும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தந்தை அவர்கள் சொன்னது போல ஆங்கிலத்திலே அரசு தேர்விலே 100க்கு 100% வாங்க வைப்பது என்பது மிக ஒரு கடினமான செயல். அதிலும் நெடுந்தூரம் பயணம் வந்து இந்த மாணவர்களை உட்கார வைத்து படிக்க வைப்பது என்பது பெரும் பாடு.
அதான் சொல்கிறேனே, மாணவர்களுக்கு படிப்பை தவிர வேறு எல்லா விஷயம் நல்லா வரும். படிப்பு ஒன்று மட்டும்தான் ஆர்வம் கம்மியாக இருக்கும். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த ஒரு சவாலான பணி இன்றைக்கு காலகட்டத்திலே இந்த கல்வி பணி சவாலான பணியாக இருக்கிற போது அதை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை நன்றாக புரிந்து வைத்திருப்பவர் நம்முடைய ஆசிரியர் திருமதி எமிலி அவர்கள். இந்த அருமையான வேளையிலே அவர்களை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அவரது குடும்பத்தாரை நினைத்தும் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த நல்ல பணியை சிறப்பாக செய்து ஓய்வு பெறுகிற இந்த நல்ல தருணத்திலே கடவுள் அவருக்கு தேவையான எல்லா அருளையும் ஆசிரியம் கொடுக்க வேண்டும். அவர் ஏறெடுக்கிற எல்லா பணிகளையும் தொடர்ந்து எதிர்காலத்தில் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை மனதார வாழ்த்தி தொடர்ந்து அவருடைய நலவாழ்வுக்காக நம்முடைய செவங்களிலே நாம் அவர்களை கண்முன் நிறுத்தி வேண்டிக் கொள்வோம். இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்த பணிக்கு இறைவன் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எனவே தொடர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த குடும்பத்திலே நீங்கள் எடுக்கிற எல்லா காரியங்களிலும் கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடமாறுகிறேன். நன்றி. நம் பள்ளி முன்னாள் ஆசிரியர்கள் திருமதி எமிலி ஆசிரியை அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கின்றனர். மனநிறைவுடன் ஏற்கும் விதமாக விழா நாயகி திருமதி எமிலி அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இந்நாள் வரை என்னை வழிநடத்திய இறைவனுக்கு என் முதல் நன்றியை சமர்ப்பிக்கிறேன். 2/6/2008 அன்று இப்பள்ளியில் நம் திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களால் பணி நியமனம் செய்யப்பட்டு இங்கு ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டேன். அவருக்கு என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். என் அழைப்பினை ஏற்று இவ்விழாவிற்கு தலைமையேற்று இவ்விழாவினை சிறப்புற நடத்திட உறுதுணையாக இருந்த நம் கல்விக்குழு செயலர் அருட்பணி மெல்கி லாரன்ஸ் அடிகளார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா சிறப்பாகவும் செம்மையாகவும் நடக்க அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த நம் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தை அருட்பணி ஜே அந்தோணிசாமி அவர்களுக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அழைப்பினை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை புரிந்து எங்களை பெருமைப்படுத்திய நம் ஜான்பால் அகாடமியின் தாளாளர் தந்தை ரிச்சர்ட் பாப்புமோன் அவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் ஸ்டாலின் கென்னடி அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன். மேலும் என்னோடு இணைந்து கடந்த வருடங்களிலும் இன்றும் என்னோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்கள்
ஆசிரியைகள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன். என் அழைப்பினை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இப்பள்ளியில் பணிபுரிந்த முன்னாள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவரும் முயற்சி மட்டும் இல்லாது விடாமுயற்சியோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தில் மென்மேலும் வெற்றி எனும் குறிக்கோளை அடைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இவ்விழா சிறப்பாக நடைபெற உதவிய தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தை, இருபால் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். கடந்த 18 வருடங்களாக என்னை வழிநடத்திய இறைவனுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமக்கு அறிவையும் ஒழுக்கத்தையும் புகட்டிய ஆசிரியரை மகிழ்விக்க நடனமாட வருகின்றனர் எம் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவர்கள். டேய் பேசாத, அமைதியாரு. விழாவை இனிதே நிறைவு செய்யும் விதமாக அனைவருக்கும் நன்றி கூற வருகிறார் திருமதி ஜெயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களது எளிய அழைப்பினை ஏற்று இவ்விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள திண்டுக்கல் மறை மாவட்ட கல்விக்குழு செயலர் அருள் தந்தை மெல்கி லாரன்ஸ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவினை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த எம் பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தை அந்தோணிசாமி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள எம் பள்ளி முன்னாள் ஆசிரியர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறப்பாக நடைபெற உதவிய எம் பள்ளி இருபால் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் நம்மை மகிழ்வித்த எம் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறப்பாக நடைபெற இதுவரை அமைதி காத்த எம் பள்ளி இருபால் மாணவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இறுதியாக பாப்பிரைப்பன் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ.